ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸில் நம்ம வந்து போயம் வைஸாக ப்ரோஸ் வைஸாக எல்லா சினானிம்ஸையும் தமிழர்த்தோடு பார்த்துட்டே வரோம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் காமனாக மிஸ்டேக் பண்ணக்கூடிய சினானிம்ஸில் தான். ஸோ 90க்கு மேலே 95க்கு மேலே போடக்கூடியவங்களும் சினானிம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக் வந்து விட்டுருப்பாங்க. இனி நீங்கள் வந்து அதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழர்த்தோடு தொடர்ந்து போட்டே வரோம். ஆல்ரெடி வந்து நிறைய ப்ரோஸ் போயம் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிமைன் நம்ம வந்து போட்டே வரோம். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, ஸோ இதிலேருந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்லர். ஸோ பார்லர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எ டைடி ரூம் இன் அ ஹவுஸ் யூஸ்டு ஃபார் என்ட்ரைன் கெஸ்ட்டு. ஸோ வந்து ஒரு வரவேற்பறை மாதிரி. ஸோ பார்லர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னால் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பறை. ஸோ வீட்டோட ஒரு ரிசப்ஷன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பறை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் சிம்பிளாக தமிழில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, வரவேற்பறை அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வைண்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ட்விஸ்ட் மூமெண்ட் ஆர் கேஸ். ஸோ வந்து ட்விஸ்ட்டு, ஸோ வந்து இந்த முறுக்குறது அந்த மாதிரி. ஸோ ஒரு முறுக்குறது அதான் வைண்டிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வியரி. ஸோ வியரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வெரி டயர்டு, எஸ்பெஷலி ஃப்ரம் அ ஹார்ட் ஒர்க். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து டயர்ட் ஆகிருப்பாங்க, அதான் வந்து வியரி அப்படிம்பாங்க. ரொம்ப சோர்வாக இருக்காரு, நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் சோர்வு அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேண்ட்ரி, எ ரூம் வேர் பெவரேஜ் ஃபுட் டிஷ்ஷஸ் ஆர் ஸ்டோர்டு. ஸோ வந்து எல்லா பொருட்கள் ஜாமாக்கள் அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது. ஸோ வந்து ஃபுட்டு டிஷ்ஷஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரூமில் வந்து அதை ஸ்டாக் வச்சுருப்பாங்களா, அதான் வந்து பேண்ட்ரி அப்படிம்பாங்க. அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் எல்லா இடத்துலையும். ஸோ அப்போ வந்து பேண்ட்ரி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிடங்கு இல்லை வந்து சரக்கு அறை. ஸோ வந்து சரக்கெல்லாம் வச்சுருக்கக்கூடிய கிடங்கு, சரக்கு கிடங்கு இல்லை வந்து சரக்கு அறை அந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்டில், டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் அண்ட் மிஸ்டீரியஸ். ஸோ வந்து சப்டில் அப்படின்னா டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் ஆர் மிஸ்டீரியஸ். ஸோ ஒரு நுட்பமான அந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளாட்ரிங், டு ப்ரைஸ் ஆர் கம்ப்ளைண்ட் இன்சின்சியர்லி. ஸோ வந்து ஒரு புகழ்ச்சி. அடுத்து வந்து கவுன்சிலர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க, எ பெர்சன் ஹூ அட்வைசஸ், ஆலோசகர் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தாலும் ஈஸியாக 10 நாளில் முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் இருக்கும். சிலபஸில் கூட எல்லா வீடியோ, ப்ரோஸ் போயம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர், அதுக்கான ஷார்ட்கட், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ். ஸோ டெஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து போயம் வைஸாக வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், ப்ரோஸ் வைஸாக வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதெல்லாம் எழுதி பார்த்தோம்னா மொத்தமாக ஸோ வந்து டோட்டலாக ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இன்றைக்கி ஆரம்பித்தாலும் 10 நாளில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து முடிச்சிடலாம். நம்ம அதுக்கான கம்ப்ளீட் வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜென்ரல் இங்கிலீஷ் 10 days பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ லிங்க் வந்து இருக்கும். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.